Welcome students. Today we discuss the topic is depreciation. Then previous class already we discussed depreciation written down value method. So today class continuation ma. So illustration 5. Take page number second volume 49 ma, page number illustration 5. Depreciation lesson la page number 5 illustration 5 எடுத்துக்கோங்கமா. Okay. A firm purchased a plant on 1/1/2018 for rupees 9,000 and spent rupees 1,000 as erection charges. Calculate the amount of depreciation for the year when they become for the year 2018 at 15% per annum. Under the written down value method, accounts are closed on 31st March every year. Okay. So, அப்ப நம்மளுக்கு original cost. So, original cost நம்ம first calculate பண்ணணுமா? So, original cost is equal to rupees 9,000. 9,000 ங்கிறது plant purchase பண்ண amount plus அதுல election charges ஒரு 1,000 rupees இருக்கு. Okay, 1,000. So the total amount is rupees 10,000. That's all. Next, rate of depreciation. Rate of depreciation. So rate of depreciation எவ்வளவு கொடுத்திருக்காங்கமா நமக்கு 15%. Then date of purchase. Date of purchase. So date of purchase எவ்வளவு கொடுத்திருக்காங்க 1/1/2018. So இப்போ நம்ம number of months used. So எத்தனை months நம்மளுக்கு யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். ஓகே, ஏன் அப்படின்னா இதை வந்து நம்ம பாதியில தான் இந்த மிஷினை வந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்கோமா 1/1. நம்மளோட அக்கௌண்ட் இயர் எண்ட் எப்போன்றத ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஒரு சம்ம ஓபன் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், அக்கௌண்ட்ஸ் க்ளோசிங் டேட் என்னைக்கு அப்படின்னு பார்க்கணும். ஸோ க்ளோசிங் டேட் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க 31/3/2018. So every year 2018, 19. So இந்த every year நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்க 3ல வந்து கணக்கு முடிச்சிருக்காங்க. ஓகே, ஆனா டேட் ஆஃப் பர்ச்சேஸ் பண்ணது எப்ப தான் மிஷின் 1/1/2018ல தான் பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க. சோ அப்ப நம்ம அமௌண்ட் ஆஃப் டிப்ரிசியேஷன் இப்ப கால்குலேட் பண்ணலாம். சோ அப்ப நம்மளுக்கு எவ்வளவு மந்த்ஸ் இந்த மிஷினை நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கணும் இல்லையா. சோ அந்த இயருக்கு எத்தனை மந்த்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். சோ அப்போ 1/1/2018ல நம்மளுக்கு ஸ்டார்ட் பண்ணி 31/3/2018 வரை நம்ம கால்குலேட் பண்ணணும். ஓகேமா. சோ அப்போ நம்பர் ஆஃப் மந்த்ஸ் யூஸ்டு எவ்வளவு அப்படிங்கறத கால்குலேட் பண்ணணும். சோ நம்பர் ஆஃப் மந்த்ஸ் யூஸ்டு is equal to 1/1/2018 to 31/3/2018. சோ அப்ப நம்மளுக்கு இந்த மந்தோட இது எவ்வளவுமா இருக்கு, ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் மந்த் வரை இருக்கு. அப்போ மொத்தம் 3 months நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. ஓகேயா. சோ 3 months இருக்கு. சோ இப்போ நம்ம அமௌண்ட் ஆஃப் டிப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணலாம். சோ அமௌண்ட் ஆஃப் டிப்ரிசியேஷன் இஸ் ஈக்குவல் டு நமக்கு எவ்வளவு கொடுத்திருக்காங்க 10,000. சோ 10,000 into 15%. ஓகேமா. சோ 15/100 into எத்தனை மந்த்ஸ் தான் நம்மளுக்கு வந்திருக்கு 3 months தான் வந்திருக்கு. அப்போ 3/12. 12ங்கிறது என்னது மந்த்ஸ், டோட்டல் மந்த்ஸ். சோ 12 monthsக்கு 3 months தான் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். அதனால சோ இப்போ நீ கால்குலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சோ கால்குலேட் பண்ணும்போது நம்மளுக்கு அமௌண்ட் வந்து எவ்வளவு வரும் அப்படின்னா 375 rupees வரும். நம்மளுக்கு அமௌண்ட் எவ்வளவு வரும் 375 rupees வரும். அவ்வளவுதான். சோ இது வந்து நம்மளுக்கு என்ன வேல்யூ மெத்தட்ல கொடுத்திருக்காங்க, ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தட் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ இது நம்மளுக்கு வந்து மார்ச் 2018 அப்படின்னு கொடுத்தனால இதே இது நம்மளுக்கு அடுத்த மாடல்ஸ் வேற மாடல்ஸ் உண்டு. சோ அது எப்படி வரும் அப்படிங்கறத நான் சொல்றேன். சரியா. ஓகே. சோ நெக்ஸ்ட் மாடல் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். So next method is இது வந்து written down value method. Okay. So next method is sum of years digits method அப்படின்னு அர்த்தம். Sum of years digits method அப்படின்னு அர்த்தம். So அப்ப sum of years digits methods அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம்.
sum of years of digits method. Years of digits method. So this method is similar to diminishing balance method. So இது என்ன சொல்லுவோம் நம்ம? Diminishing balance method. Okay. So the amount of depreciation on decreasing year after in proportion in the expired life of assets. So decrease ஆகுது நம்மளுக்கு. So the amount suitable for those assets having more profitability of obsolescence and increased repair charges as the assets go older. Okay, so this method, amount of depreciation per year is calculated multiplying the cost of asset and the number of remaining years of life and dividing the sum of digits of all years of life of asset. Okay, so amount of year ku நம்ம depreciation எப்படி calculate பண்ணுவோம் பார்க்கலாமா? So amount of depreciation is equal to amount of depreciation. So formula ma is equal to total number of years of remaining life of the asset. Remaining life of the asset. Okay. So into original cost minus scrap value. Original cost minus scrap value divided by sum of all the digits of all years from 1 to the life of the asset in years. That's all. Okay. So இதுதான் நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? Digit method. என்ன digit method? நம்ம sum of years of digit method க்கு formula. So இத நம்ம follow பண்ண மாட்டோம். இந்த உங்களுக்குள்ள இதுல. Okay. So next one is machine hour rate method. இது என்னன்னு பார்க்கலாம். Okay. So machine hour rate method. So machine hour rate method அப்படினா, so under this method depreciation per machine hour is calculated. Machine hour is calculated. So the cost of machinery after deducting the residual value, if any, divided by the estimated working hours of the machine to find the depreciation per hour. So the actual depreciation for any given period depends upon the working hours during the year. The special feature of this method, the depreciation found directly in proportion the actual use of the asset. Actual use of the asset. So இதுக்கு formula பாருங்க, நம்மளுக்கு rate of depreciation per machine hour is equal to original cost minus estimated scrap value. Okay, divided by life of the asset in hours. Life of the asset in hours. Okay, then next one is amount of depreciation. So amount of depreciation is equal to number of machine hours used into rate of depreciation per hour. Okay, that's all. So இது வந்து நம்மளுக்கு என்ன மெத்தட்மா?
machine hour rate method. That's all. So rate of depreciation per machine hour is equal to original cost minus estimated scrap value divided by life of the asset in hours. Next, amount of depreciation is equal to number of machine hours is used into rate of depreciation per hour. Sorry, rate of depreciation per unit. Sorry, இது hours தான பாக்குறோம். So hours இருக்கலாம். So next one is depletion method. Next method is a depletion method. Depletion method. So depletion method அப்படிங்கும்போது so exhaustion of natural resources. Depletion னா என்னதுமா நமக்கு exhaustion of natural resources. Okay, so இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் depletion அப்படின்னு சொல்லுவோம். That is depletion means quantitative reduction in the content of assets. Quantitative reduction in the content of assets. So this is the applicable to those assets that get exhausted due to the extraction and exploitation. So examples வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா mines, then oil, okay, oil fields, etc. So this method formula ma, so rate of depreciation per unit is equal to original cost divided by life of the asset in quantities of output. Life of the asset in quantities of output. So amount of depreciation ku formula ma. So amount of depreciation is equal to units of output during the year into rate of depreciation per unit. That's all. So next method is a annuity method. So next method is a annuity method. So annuity method means so not only the original cost of the asset but also the amount of interest on investment is taken into the account. Okay, so it is the account while computing depreciation ma. So not only the original cost of the asset but also the amount of interest on the investment. Amount of interest on the investment taken amount the computing depreciation. So the idea considering the interest, that is the investment is made in any asset instead of relevant fixed asset. So would have earned a certain rate of interest. That's all. So amount of depreciation is equal to amount of depreciation
is equal to annuity factor into original cost of the asset. Original cost of the asset. That's all. So next model is a revaluation method. Okay. So next model is a revaluation method. Revaluation method. So revaluation method na enama, the amount of annual depreciation is calculated by comparing the value of the assets at the end of the year and their values beginning of the year. Okay, so இதுதான் நம்ம என்ன சொல்றோம், revaluation method அப்படின்னு சொல்றோம். So amount of annual depreciation is calculated by the comparing the value of the assets at the end of the year and while beginning at the year, beginning of the year. That's all. So the value of asset the end year is determined the consultation. So end வந்து நம்மளுக்கு என்னதுமா, consultation of relevant experts. Okay, consultation of relevant experts. Then the opening value or closing value of the asset, the amount of depreciation for that. Okay, so this method is livestock, loops, tools, etc. So இத மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. So livestock, loops, tools, etc. Okay, that's all. Then sinking fund method. So sinking fund method na என்னன்னு பார்க்கலாமா? Sinking fund method. So sinking fund method is adopted especially if the desire not merely the right of an asset, but also the provide enough funds to replace an asset at the end of its working life. Okay, replace an asset at the end of its working life. That's all. So the amount charged as depreciation is transferred to depreciation fund and invested outside the business. So depreciation is charged to transfer to the depreciation fund. Okay, Amma? So depreciation fund. That's all. So the outside business, the investment is made as safe securities which offer a certain rate of interest. So it is received annually and reinvested every year along with the amount of annual subscription. Okay, annual depreciation. So on the expiry of the life of the asset, the investments are sold and sale procedures are for replacement the asset. Next one is a insurance policy method. Insurance policy method. So insurance policy method is taken the equal to the cost of replacement of the asset. Okay, equal to the cost of replacement of the asset. Replacement of the asset. So the amount of depreciation paid by
way of insurance premium. So every year insurance premium நம்ம இது பண்ணணும். So insurance premium. After maturity of the policy amount is received from insurance company and is used for the purchase of new asset. That's all. Okay. So next one is methods. So methods of recording depreciation. Enna methods of recording depreciation irukku paakalam. So methods of recording depreciation. There are two methods, ma. So first one is a charging depreciation. Charging depreciation to asset account. To asset account. Then second one is a charging depreciation. Charging depreciation to provision for depreciation account. That's all. Okay. So first one nama charging depreciation to asset account. Second one is charging depreciation to provision for depreciation account. So two methods namakku record depreciations la irukku. So next paakalam. Next charging depreciation to asset account paakalam. Okay, charging depreciation to asset account. So charging depreciation to asset account la enna varum appadina. So this method end of every accounting period. So the amount of depreciation charged is debited to depreciation account and the amount of depreciation credited to asset account. Okay. So every accounting period, at the end of every accounting period, at the end of every accounting period. So the amount charged debited. So debited to depreciation account and the amount of depreciation is credited. So இது வந்து charged depreciation. இது debited to depreciation. So credited to depreciation க்கு என்ன வரும் அப்படினு பார்த்தோம் அப்படினா asset account. Credited to asset account. That's all. So hence the appears in the balance sheet, it is depreciated value. So depreciation being revenue charge is transferred to profit and loss account. So depreciation being revenue charge is transferred to the profit and loss account. Profit and loss account. That's all. So அதுக்கு நமக்கு journal கொடுத்திருக்காங்கமா depreciations related journals கொடுத்திருக்காங்க பாரு. First a purchase of asset கொடுத்திருக்காங்க பாரு. Okay, first one for purchase of asset. அதுக்கு என்ன எழுதணுமா purchase of asset நம்ம எழுதுவோம் asset account actually நம்ம எழுதுற journal வேற. So okay, இது depreciation oriented. So asset account debtor to bank account அப்படினு எழுதணும். Asset account debtor to bank account அப்படினு எழுதணும். Okay. Then second one என்ன எழுதணும் அப்படினு சொல்றேன். Second for providing depreciation at the end of the accounting period, accounting year. Okay, so அதுக்கு நம்ம என்ன எழுதணுமா depreciation account debtor to asset account.
So endல. Okay, that's all. The next one, for closing the depreciation, closing the depreciation account. Closing போடும்போது நம்மளுக்கு depreciation எதா மாறும், profit and loss க்கு பண்ணுவோம். So profit and loss account debtor to depreciation account, to depreciation account. So அதே மாதிரி amount காணுங்க amount. Next sale of asset. Asset last என்ன பண்ணிருந்தோம், sale பண்றோம். For sale of asset, asset sale பண்ணும்போது நமக்கு என்ன வருமா, so bank account debtor, profit and loss account debtor to asset account, to asset account. That's all. Okay, so அப்ப amount எழுதணும். Okay அம்மா, இவ்வளவுதான். So இதுதான் நம்மளுக்கு charging depreciation to asset account க்கு கொடுத்திருக்கிறது. Then next வந்து என்ன கொடுத்திருக்காங்க, அதே மாதிரி நம்மளுக்கு வந்து என்னது பேலன்ஸ் ஷீட் கொடுத்திருக்காங்க. மெத்தட் 1 மெத்தட் 2 பேலன்ஸ் ஷீட்லாம் நம்மளுக்கு நிறைய கொடுத்திருக்காங்க. சோ அப்ப நீ வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து இங்க ஃபாலோ பண்றது வந்து ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தட் தான் நம்மளுக்கு ஃபாலோ பண்றாங்க. ஓகே, சோ ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தட் ஸ்ட்ரைட் லைன் மெத்தட் தான் நம்ம உங்களோட புக்ஸ்ல கொடுத்திருக்கக்கூடிய ஃபார்மட். சரியா, அதுதான் நம்ம இப்ப ஃபாலோ பண்ண போறோம். சோ மத்த எதையுமே நம்ம இப்போதைக்கு ஃபாலோ பண்றது இல்ல. ஓகேமா? சோ நெக்ஸ்ட் வந்து illustration 6 பாருங்கம்மா. நெக்ஸ்ட் illustration 6 கொடுத்திருக்காங்க. So calculate the amount of depreciation and depreciation rate from the following by using straight line method. So என்ன மெத்தட் கொடுத்திருக்காங்க, straight line method கேட்டிருக்காங்க. Okay, straight line methodல தான் நமக்கு பண்ணணும். Okay, also give journal entries for the first 2 years கொடுத்திருக்காங்க. The books are closed on 31st December every year கொடுத்திருக்காங்க. Okay, சோ அப்ப நம்மளுக்கு எப்பவுமே என்ன பண்ணுவாங்க, டிசம்பர் அப்ப ஜனவரியில அக்கவுண்டிங் பீரியட் ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். சோ January 1, 2016 payment to vendor for purchase of machinery 1 lakh. Then January 1, 2016 transportation cost 1000. January 1, 2016 installation cost 9000. Estimation scrap value at the end of the year life 5000. So estimated life 10 years கொடுத்திருக்காங்க. சோ இப்போ நம்ம சொல்யூஷன் பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் என்னது, amount of depreciation, amount of depreciation per year, per year க்கு ஃபார்முலா. சோ அப்ப நமக்கு ஃபார்முலா நம்ம என்ன எழுதணும், ஒரிஜினல் காஸ்ட், original cost minus estimated scrap value divided by estimated useful life of the asset in years. Okay, so நமக்கு ஒரிஜினல் காஸ்ட்னா நமக்கு எதெல்லாம் வரும், காஸ்ட் ஆஃப் அசெட். சோ அதெல்லாம் நம்ம ஆட் பண்ணணுமா, சோ ஆட் பண்ணும்போது பர்ச்சேஸ் பிரைஸ் கொடுத்திருக்காங்க இல்லையா சம்ல, சோ பர்ச்சேஸ் பிரைஸ் இருந்தா அதை ஆட் பண்ணணும். பிளஸ் அதோட டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸ், டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் இருக்கும் இல்லையா, சோ அதை ஆட் பண்றோம். பிளஸ் இன்ஸ்டாலேஷன் சார்ஜஸ், இந்த மூணையும் நம்ம ஆட் பண்ணணும். சோ இன்ஸ்டாலேஷன் காஸ்ட் ஆட் பண்ணும்போது பர்ச்சேஸ் பிரைஸ் எவ்வளவுமா கொடுத்திருக்காங்க, 1 lakh. பிளஸ் டிரான்ஸ்போர்ட் வந்து நம்மளுக்கு 1000. பிளஸ் இங்க வந்து இன்ஸ்டாலேஷன் காஸ்ட் வந்து 9000. சோ அப்ப டோட்டல் அமௌண்ட் இஸ் 1,10,000 rupees இருக்கு. இந்த 1,10,000 தான் நம்மளுக்கு என்னது ஒரிஜினல் காஸ்ட். சோ 1,10,000 மைனஸ் எஸ்டிமேட்டட் ஸ்கிராப் வேல்யூ அப்படிங்கிறது நம்மளுக்கு 5000. சோ டிவைடட் பை 10 years. That's all. So அப்போ 1,05,000 divided by 10 is equal to rupees 10,500 per year. இதுதான் நம்மளுக்கு என்னது கொடுத்திருக்க amount of depreciation. Then rate of depreciation calculate பண்ணணும். So rate of depreciation per year is equal to amount of depreciation divided by
ஒரிஜினல் காஸ்ட் இன்டு 100. சோ அப்ப நம்மளுக்கு அமௌண்ட் ஆஃப் டிப்ரிசியேஷன் எவ்வளவு 10,500 டிவைடட் பை 1,10,000 இன்டு 100. சோ நம்ம கால்குலேட் பண்ணும்போது நம்மளுக்கு 9.55% கிடைக்குமா? சோ இதுதான் ஆன்சர் நம்மளுக்கு 9.55%. இதுதான் நம்மளுக்கு rate of depreciation. Okay, that's all. Okay, thank you students, thank you so much. So next class we will see.